கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாள் அன்புடனும் பிரகாசத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களுக்கு விடிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனினும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மூலமாக உங்களுடன் பேசுகிறார். சில நேரங்களில் சர்வவல்ல தேவனின் பிள்ளைகளாகிய நாம் நம்மை எதிரிகள் சூழ்ந்திருக்க உதவியற்றவர்களாகவும் பரிதாபத்திற்குரியவர்களாகவும் மாறிவிடுகிறோம். செய்வதறியாது திகைக்கிறோம். எதிரி என்று நான் குறிப்பிடுவது நம் சக மனிதர்களை அல்ல. நான் குறிப்பிடுவது அந்த பழமையான சர்ப்பத்தை, நம்முடைய முதல் பெற்றோரை தேவனுக்கு எதிராக திருப்பியவனை நான் குறிப்பிடுகிறேன். ஆனால் செங்கடலின் நீரை பிளந்தவர், ஒரே கல்லால் வலிமைமிக்க கோலியாத்தை வீழ்த்தியவர், தானியேலுக்காக சிங்கங்களின் வாயை அடைத்தவர், இப்பொழுது உங்களிடம் கூறுகிறார், நான் உங்களுக்காக போராடுவேன் என்று. பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் மிகவும் பயப்படும் உங்கள் எதிரி கூட உங்களுடன் சமாதானம் செய்து கொள்ள உங்களை தேடி வருவான். சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் உங்களுக்காக போராடுவார். நாம் ஜெபிப்போமா? பிளக்கப்பட்ட கடலின் ஆண்டவரே, புயலை அமைதிப்படுத்தி எதிரிகளை சிதறடிப்பவரே, உமது பாதுகாப்பில் நாங்கள் இளைப்பாறுகிறோம். பலத்தினாலல்ல, பராக்கிரமத்தினாலுமல்ல, ஆனால் உமது ஆவியினால். நாங்கள் எங்களுக்காக போராட முடியாதபோது நீர் எங்களுக்காக போராடுகிறீர். எங்களுக்கும் நம்பிக்கையின்மையின் அம்புகளுக்கும் இடையில் நீர் நிற்கிறீர். நீர் எங்கள் நெருப்பிற்குள் நடக்கிறீர், நாங்கள் சுட்டெரிக்கப்படுவதில்லை. இன்று எங்கள் போராட்டங்களை உமது கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். அமைதியாக இருக்கவும் நீரே தேவன் என்பதை அறியவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்தச் செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் அவருடைய வாக்குறுதிகளில் தினமும் நடக்க லைக் செய்யுங்கள், காமெண்ட் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் இந்த செயல் யாரோ ஒருவருக்கு ஆறுதலாக இருக்கலாம். ஆசீர்வதிக்கப்படுங்கள்.